என் அடிக்கிற பிரச்சனை இல்லை. தயவு சேர்ந்து மூடி குத்தம் பண்ண நான் இதான் ஊற்றி என்னத்தை ஊற்றி ஏன்னா நீ உள்ள போய் சுத்தி மாத்திர வரைக்கும் நான் கூடவே காவல காய் தாங்குது. அப்பா நினைக்காதே எப்படியோ விட்டுடுங்க. எனக்கு எப்படிலாம் பண்ற ஏண்டா எப்படியோ அந்த தக்காளி நம்ம என்ன பண்ணோம் சாப்பாடு சொன்ன ருசியா வச்சுக்கல பாக்கலாமா? ஏண்டி அம்மா நெய் ஊத்துங்க 16 கையில 16 கையா 16 கையா 16 கையில எத்து 16 கையில அம்மா சட்டிலே தம்ம ஊத்திக்கிறேன். அம்மா சட்டிலே ஊத்தியா? அம்மா சட்டி கொதிச்சா? ஏய் நல்லா கொதிக்க வச்சியா? சட்டி பழசாயிடுச்சா? அம்மா சட்டி நம்ம அரண்மனையில வச்சிருப்ப எவ்வளவு சட்டி அடிக்க வச்சிருக்கே அம்மா சட்டி. ஏய் ஏய் இது போக்கா கம்ல உட்கார். அம்மா சட்டி ஏண்டா ஓ இருந்தாலும் அது எல்லாம் வெளியே செஞ்சறேன் இப்படிதான். ஆமாம்மா மலவ நாட ஏண்டா அது மலவ நாட பிரமே அனுப்பி ஆமாம்மா இவள முதல்ல விட்டாங்க. ஓ புடி குடிக்கிறேன். ஆகலே அம்மா 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 சொல்லுங்கம்மா. இருந்தாலும் வேலை செஞ்சு அழுத்து போயிட்டு இருப்பேன். உண்மைதாம்மா. ஆமாம்மா அந்த மலவ செஞ்சு மலவ பெருத்து அப்படியே ஆடி பாடி குட்டை இருக்கு பத்தியா? அந்த குட்டியில நீராயிட்டு வாமா. ஆகட்டுமா அம்மா நீங்களே என் கூடயே வாங்கம்மா. நான் கூட வரணுமா? ஆமாம்மா பாரும்மா ஆகிட்டு வாங்கம்மா. ஆடி பாடி கூட நான் கண்டு செல்வேன் வாங்கம்மா. பூ மலர்ந்தே உலகில் அடி ஒரு செல்ல பொண்ணே பட்டு பொண்ணே திடீர்னு பச்சுறேன். அந்த மலை மேல பாருமா பூ. ஏண்டா ஏண்டா தள்ளி ஜவுடியா நீ போற விஷயம் எனக்கு தெரியுது. ஜவுடியா தெரியுது பேர் பூ நம்ம ஏறக்கூடாது. அந்த இடத்துல ஏறினா நீ மீது செத்துருவோம். அவளை போய்சாதான் நாட்டுல சொத்துல மாட முடியும். மொத்தமே அம்மாக்குதான் சேரணும். இல்லனா இங்கதான் சேருமா? இங்கதான் அம்மா வீரம்மா. டேய் சிக்கையடா ஏடி ஜோடியா போய்சிற மகளே. அம்மா அம்மா அடிச்சே செல்லமே. அம்மாவோட பாச
சந்தோஷமா அடிச்சு விளையாடணுமா? நீங்க அடிச்சதால நான் எதுவும் கோச்சிக்கலாமா? தாய் அடித்தா பிள்ளை எப்படி அம்மா அழுவா? அதனால நான் கோச்சிக்கல மாட்டேம்மா. நீங்க சொல்லுங்கம்மா. அம்மாக்கு ஒரு ஆசைமா. என்ன ஆசைமா? அந்த தூரத்துல ஹைட்ல தெரியும் பத்தியா மலரு? ஆமாம்மா. அந்த மலர் அம்மாவுக்கு வேண்டுமா? அம்மா அந்த மலையின் உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாரிஜாத மலர் உங்களுக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். அம்மா பாத்தீங்களா அந்த பாரிஜாத மலருக்கு கீழே நேரம் ஒரு பாடத்து கீழே இருக்கின்றதுமா. மகளே அம்மா இருக்கிறம்மா. அப்படியா? நான் பாத்துக்கிறேன். அம்மா அது மேல ஏறு. உங்களுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த மலரை நான் பறிச்சு பூ பறிச்சு தரமா? மதுராபுரி ஆட்சியை ராஜேந்திர மன்னன் இறந்து விட்டு மன்னுடைய மகள் சிவமணி இறந்து விட்டதால் அன்னவருக்கு பெண் கொடுப்பவர்கள் இந்த மதுராபுரி ஆட்சியை பேர் மாதிரி ராஜ்யமும் 10,000 பொற்கால் செலவழிக்கிறேன். இவ்வளவு விடக்கூடாது, சாவடி கூட கூடாது, சாவடி கூடாது, காப்பாத்தணும். மாமா அம்மா இருக்குமா நான் மலர் பறிச்சு தரமா? அம்மா நான் பறிச்சு அம்மா நான் நீங்க உட்காருங்கம்மா. அம்மா என்ன சொல்றமா? பைத்தியக்காரமா வேத்து கொட்டுவே. நான் என்ன பண்ணுவேன்? தங்கமே அம்மா வயசாகி போச்சு. வயசாயிடுச்சுமா. நீ நாட்டெல்லாம் பார்க்கணும், நல்லா ஆட்ட பார்க்கணும். இருந்தாலும் அம்மாக்கு கடைசியா ஒரு ஆசைமா. அம்மா இருந்தாலும் சித்தி உனக்கு இந்த ஊர் உலகம் என்ன பேசுவாங்க? என்னம்மா? அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு பேசுவாங்க. எனக்கு அவரா? ஆமா. இருந்தாலும் இந்த சித்தி உனக்கு அருமையான மாப்பிளை பார்த்து அப்படியா உனக்கு கல்யாணம் பண்ண போறமா? அம்மா எனக்கு என்ன வயசாயிடுச்சு? எனக்கு எதுக்குமா கல்யாணம்? அம்மா நான் காலம் முழுதும் உங்களுடைய காலில் எழுப்பி தவிர ஒரு நாள் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். காலமா கெட்டு போயிடுது. அம்மா சொல்ற மாதிரி கால காலத்துல திருவண்ணி பண்ணிக்கமா. நீ கண்டி திருவண்ணி வச்சுக்க. அரண்மனைக்கு சாமானா அம்மாக்கா வயசாகிடுச்சம்மா. நாளைக்கு இருக்கணும் இருக்க மாட்டேனோ? ஆமாம்மா. அதுக்குள்ளேயே கல்யாணத்தை பார்த்துட்டு அடுத்ததே செத்துட்டா கூட பாத்தீங்களா? எங்க அம்மாக்கு எனக்கு என் மேல எவ்வளவு ஆசைப்படுறீங்க எங்க அம்மா. இருந்தாலும் அம்மா எனக்கு பாத்துக்கிற மாப்பிள்ள அம்மா அவர் எப்படி அழகா இருப்பாரம்மா? ஐயோ 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 என்ன ஆசை பத்தியா? கல்யாணம் வேணாச்சு. வேணாம் வேணும் மாப்பிள்ள தொட கேக்குதாடா? அம்மா அவர் அஜித் மாதிரி இருப்பாரம்மா? இல்லம்மா என்ன மாதிரி இருப்பாரு. ஏண்டா உன் மூஞ்ச பாத்தியா? உன் மூஞ்சிக்கு ஏன் பண்ணு? ஆமாமா உண்மைமா. சொல்லக்கூடாது. நம்ம சஸ்பெண்டா எந்த அளவுக்கு மூடி மறைக்கிறோமோ, சஸ்பெண்டா எந்த அளவுக்கு மூடி மறைக்கிறோமோ அப்பதான் இந்த நாட்டை நம்ம ஆள முடியும். நாட்டில் இருக்க பேர் பாதி சொத்து பொன் பொருள் தட்டி வரவாங்க நமக்கு தேவை. என்ன கவனிக்கிறியா? ஏண்டா என் பொண்ணைய கவனிக்கிறப்ப உன்னை கவனிக்காம இருப்பேன். எப்பமா கவனிக்கிற? ஏண்டா கட்டி கவனிக்கிறேன். வெடியாலமா? ஆமாண்ணா. இருந்தாலும் எனக்கு பார்த்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை இருப்பாரு. அவர் சிரிப்பாரம்மா. அவர் அழக நான் சொல்ல முடியுமா? அப்படியா? நீ பார்த்த உடனே அம்மா
எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லுவேன். லட்சணம் வச்சுக்கணுமா? அவர் எவ்வளவு லட்சணமான இருக்கிறார் பாத்தியா? மாமா பின்னாடிதான் வேணும் உனக்கு மாப்பிள்ளை. என்னம்மா? இருந்தாலும் கோபப்பட்டவர் கோபப்படுவாரம்மா? அவரவே மாட்டாருமா. அவர் பாசமா அப்படியா? பாசமா காலையிலே கிடப்பாரு. அப்ப நான் சிரிச்சா சிரிப்பாரா? சிரிப்பாரு. நீ அழுதா அழுவாரு. நீ ஒரு அடி அடிச்சா கூட அவர் உன்னை திருப்பி அடிக்கவே மாட்டாருமா. அடிக்கவே மாட்டாரா? காலையே வீடு கிடப்பாரு. என் காலையில விழுந்து கிடப்பாரா? ஆமா, என் பொண்ணு என்கிட்ட தான் கஷ்டப்பட்டா. ஒரு இடத்துல நிம்மதியா வாழணும்ல. இந்த அம்மாவுக்கு ஆசை இருக்காதா? அம்மா, நான் அடிச்சாலும் அடிக்க மாட்டாரு, சிரிச்சாலும் சிரிக்க மாட்டாரு, கோபப்படவும் மாட்டாரு, அவர் என் காலடி கிடப்பாரு, எதுவுமே செய்ய மாட்டாருன்னா அவர் என்ன செத்த படத்துக்கு சமமா? ஐயோ தப்பா இருக்காதம்மா. எல்லா வேலையும் நீதான் செய்யணும். அவராண்ட மொத்த வேலையும் நீதாம்மா செய்யணும். அவர் எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு. உனக்கு தான் வேலை விடுவாரு. கண்டுபிடிச்சிட்டாவோ? சக்காலி மாவா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு உப்பு சக்தி முதல் வரணுமே. இந்த கட்சிக்கு விட்டா வேற சக்தி இருக்குது. நீங்க எனக்கு சொல்லுங்கம்மா, எதுவுமே செய்ய மாட்டாருன்னா அவர் என்ன செத்த படத்துக்கு சம மாதிரியா? அதே தாண்டி அம்மா, தாயே, அம்மா, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்திருந்தால் ஒரு பிணத்திற்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் அம்மா. அந்த மாட்டு போட பிணத்திற்கு நான் திருமணம் செய்ய முடியாதம்மா. அம்மா, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் இப்பேற்பட்ட திருமணத்தை செய்வீர்களம்மா. ஏண்டி வந்த வண்டியே ஒரு தாயே முழுங்கிட்டு அம்மா, ஏண்டி செத்த பெணத்துக்கு தாண்டி அப்படி மாட்டு படுத்து போன பிணத்திற்கு நான் திருமணம் செய்து கொள்ளுதான் ஆக வேண்டுமா? ஏண்டி அதுல வண்டியா இருந்தாலும் சரி தாய். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டாள் அம்மா. அவள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒருவேளை அந்த பெண்ணானவள் மாண்டு மடிந்து விட்டாள் தாயே. ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன் தாயே. ஒரு கிராமத்திலே ஒரு பெண்ணானவள் இறந்து விட்டாலும் நேரம் காலம் ஆகியும் அந்த சடலத்தை எடுக்கவே இல்லையா? அதற்கு உன் பெண்ணான ஒரு பெண்ணை பார்த்து கேட்கின்றார், இந்த பிணம் இன்னும் எதற்காக இருக்காமல் இருக்கிறது கேட்க அந்த கூட்டில் இருந்த மற்றொரு பெண் எழுந்து, இந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய தாய் விட்டு கோரி இன்னும் வரவில்லை என்று அந்த பெண் எடுத்திருக்கிறார். அது போல நானும் ஒரு மாண்டு போன பிணத்திற்கு மாலை சுட போகின்றேன் தாய். அப்படி போகின்ற வேலையில் நானும் இறந்து விட்டால் நான் அனாதை பிணமாக போகக்கூடாது தாய். அதனால் எனக்கு தாய் வீட்டில் இருந்து சேரக்கூடிய அந்த தாய் வீட்டு கொடியை போட்டு விடுங்களம்மா. என்னுடைய தலையில் அவ எழுதிய படி என்னுடைய தலையில் அம்மா
மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு தாய் தந்தையாக இருந்து என்னுடைய திருமணத்திற்கு வந்து என்னை வாழ்த்து விட்டு செல்ல வேண்டும் அம்மா. அந்த வீட்டில் உள்ள அம்மா அந்த மாட்டு போல பேசுறதுக்கு தேடும் கை வலிக்க முடியா நேரம் போட்டு அடிக்கிற அவன் சொல்லி கொடுத்தியா? அவனுக்கு அடி வாங்க அவ்வளவு சந்தோஷம். இல்லம்மா ஒருவேளை அதை இறந்த படத்துக்கு உன்னை திருமணம் பண்ணி வைக்கிறது அவனை கனெக்ட் பண்ணிட்டியா? ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது. நீ மோசமான இருந்தாலும் உன்னை விடவே மாட்டேன் நானு. இருந்தாலும் சென்று அந்த மாண்டு போன திருமணத்திற்கு நான் திருமணம் திருமணம் செய்யதான் திருமண கோலத்தில் வருகின்றேன் தாயே. கேட்டா? கேட்டா? ஒருமா எல்லாம் எல்லாமே நம்ம பக்கம்தான். நம்ம பக்கத்துல அவரை எப்படி வந்து கொஞ்சம் பாத்தியா? ஆமாண்ணா. எவ்வளவு சித்திரவதை செய்து எவ்வளவு கொடுமை பத்தணும். கல்யாணம் பண்ணிட்டா ஏம்மா, நம்மளுக்கு தேவை சொத்து. அவ இருந்தா என்ன செத்தா செத்தா என்ன? என்ன? நம்மளுக்கு இதுல என்ன இருக்குது? உறப்படி நம்ம பார்க்கலாம். அவ என்ன பண்றா?